அண்ணே என்னன்னே நடக்குது எனக்கு ஒண்ணுமே புரியல. என்ன உனக்கும் ஒன்றும் தெரியாதா? ஒண்ணுமே தெரியாம தான் இதுவ கூட குப்பை கொட்டிக்கிட்டு இருக்கியாக்கும். என்னன்னே சொல்றியே? எனக்கு ஒன்றும் புரியலையே. எதுக்குன்னு அந்த பிள்ளை தற்கொலை பண்ணிக்க கணத்துல குதிச்சுதான் ஏதாவது சொல்லிச்சா உங்ககிட்ட? ஏன் உனக்கு விஷயம் தெரியாதாக்கும்? அண்ணே எனக்கு எப்படின்னே தெரியும். நான் அந்த பிள்ளைகிட்ட பேசுனதே இல்ல. ஏலே உன் பொண்டாட்டிக்கு எல்லாம் தெரியுமே, உன்கிட்ட ஒன்றும் சொல்லலையாக்கும். ஏன் பொண்டாட்டி எதுவும் என்கிட்ட சொல்லலையே? ஏலே நீ வேற சுவாதிக்காதலே, எல்லாம் தெரிஞ்சு என்கிட்ட தெரியாத மாதிரி நடிக்கிறியோ? அண்ணே என்னன்னே பேசுறிய? நான் எதுக்குன்னே மறைக்க போறேன்? அந்த பிள்ளை விஷயம்லாம் எனக்கு எப்படி தெரியும்? வீட்டுல எதுவும் பிரச்சனையாமா? இப்ப இந்த பையில வேற காணுமே, அதானே கேட்கேன். ரெண்டு பேருக்கும் ஒரு சண்டையா என்ன? வேற ராத்திரி அவ்வளோ சினிமாக்கு போனா வேற வீட்டுல சும்மையா விடுவானுவ புருஷங்காரனுவ. வேற சண்டை வரதானே செய்யும். புருஷன் மறுவட்ட சொல்லாம கொள்ளாம அவ்வளோ ஓரம் படத்துக்கு போயிருக்காளுவ. ஏன் உனக்கு விஷயம் தெரியாதாக்கும்? உன் பொண்டாட்டி உங்ககிட்ட சொல்லிட்டு தானே போயிருக்கோம் படத்துக்கு. என்னன்னு சொல்றீங்க? என் பொண்டாட்டியும் படத்துக்கு போனாளா? ஆமா, உனக்கு விஷயம் தெரியாதாக்கும்? தெரியாதுன்னே என் பொண்டாட்டி என்கிட்ட சொல்லவே இல்லையே. ஏதோ இவ்வளோ அவ்வளோ ஒரு ஆடி தள்ளுபடின்னு நம்ம துணி எடுக்க போனால் விடாம போயிட்டு அந்த படம் கிடத்துக்குன்னு போயிட்டு தான் வந்திருக்காளுவ. விடிஞ்ச அப்புறம் தான் வீட்டுக்கு வந்திருப்பாளுவ போல இருக்கு. அதான் பிரச்சனையே. புருஷங்காரன் அடிச்சு விரட்டி விட்டுருக்கான். இவ வந்து இங்க கணத்துல குதிச்சிருக்கான். இப்ப இந்த பயந்து எங்கன்னா போயிருப்பானா இருக்கும். இவ செத்துக்கிட்டு போயிட்டானா போலீஸ் பிடிச்சிட்டு போயிரும்ல. அதான் எங்கேயாவது ஒளிஞ்சு கிடக்கானா இல்லைன்னா அவனும் மருந்து இருந்து தின்னுட்டு செத்து போயிட்டானான்னு தெரியல. இப்ப அவனை தேடி அலைய வேண்டியதா இருக்கு. என்ன ஏன் பொண்டாட்டி படத்துக்கு போனாலா? இடையே நான் தமிழ்ல தானே பேசிக்கிட்டு இருக்கேன். என்னமோ ஹிந்தி மலையாளம் தெலுங்குல என்னமோ மொழியில நான் பேசிய மாதிரி எல்லாத்துக்கும் சாக்காயிட்டே இருக்கா. என்ன என் பொண்டாட்டி என்கிட்ட சொல்லலனே? என் பொண்டாட்டியும் தான் என்கிட்ட சொல்லல. என்னைய தரத்தி விட்டுட்டு அவ்வளோ பாட்டுக்கு நல்லா ரவுண்ட் அடிச்சுட்டு வந்திருக்காளுவே ராத்திரி படத்துக்கு போயிட்டு. இன்னைக்கு சாயங்காலம் சரக்கு அடிச்சுட்டு தான் மறுபடியும் வீட்டுல போய் அவளுக்கு இருக்கு கச்சேரி. இன்னும் இந்த பொம்பளைவே என்னன்னே பண்ணி அழுவ? இப்படி கூத்தடிக்காளுவே என்கிட்ட சொல்லவே இல்லையனே. இப்ப இது ரொம்ப முக்கியமான. ஃபர்ஸ்ட் அவனை தியாடுவோம். அந்த பையில தியாடி கண்டுபிடிச்சிட்டு இவ்வளவுக்கு அப்புறம் நம்ம கச்சேரியை வைப்போம். ஆமண்ணே, இதெல்லாம் விடப்படாது. இப்படி இவ்வளவு சும்மா விட்டுட்டு இருந்தா இவ்வளவு அராஜகம் ரொம்ப ஓவரா போய்கிட்டு இருக்கு. நான் வீட்டுல தானே இருக்கேன். என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லணும்னு அவளுக்கு தோணலையே. பிள்ளைகளோட கூட்டு களவாணிவதான். பிள்ளைலாம் அவ்வளவும் போயிருக்குது. என்ன எனக்கு நெஞ்சே வலிக்க மாதிரி பின்னே இந்த பிள்ளைகளுமா? ஆமாளே, எல்லாம் கூட்டு களவாணிவதான். அப்புறம் பாப்போம். இப்ப வேலையை பாப்போம் வா. உமா என்ன மன்னிச்சிருவோமா. என்னக்கோ எங்கேயுமே அந்த பையனை காணோம். ஐயோ, என் வீட்டுக்காரன் எங்க போனான்னு தெரியலையே. இந்த தொப்பி தலை ஆத்தாகாரி சொல்லிக்கிட்டே உருப்படாம போயிட்டான். இனிமே எங்க போய் தேடன்னு தெரியலையே சரசு. இவ வேற அழுதுகிட்டு கிடக்காள. எல்லாம் உமா அழாத, கடைச்சிருவாரு உங்க வீட்டுக்காரு. எங்கனையாவது உட்கார்ந்து அழுதுகிட்டு இருப்பாரா இருக்கும். ஏன்னா எங்க கூட வரும்போதே அழுதுகிட்டே இருந்தாரு. கேட்டு இழிச்ச வச்சு அவரு தான் அழுதுகிட்டே இருந்திருக்கிறாருல. பத்திரமா பார்த்து கூட்டு வந்திருக்கலாம்லாட்டி. ஏலா உமா, உன் வீட்டுக்காரன் என்ன பச்சை பிள்ளையா இடுப்புல தூக்கி வச்சுக்கிட்டு வர்றதுக்கு? ஆளுக்கு ஒரு பக்கமா தேடிக்கிட்டு தானே வந்தோம். அவரும் பின்னாடியே தேடின்னு தானே வந்தாரு. அதுக்கப்புறம் எந்த இடையில போனா நாங்க என்ன பண்ணியது? வந்தவன் கூடயே வரணும். எங்க போனா என்ன ஏதுன்னு நாங்களும் தேடிக்கிட்டு தானே கிடக்கோம். விஷயம் தெரிஞ்சு தோட்டத்துக்கு வரதுக்குள்ள இடையில எங்கேயோ காணாம போயிருக்காரு. நாங்களும் கவனிக்கல. ஆமலா உமா, நாங்களும் அப்பயும் சொல்லிட்டு தான் வந்தோம், லட்சுமி அக்கா கணத்துல மட்டும் பாப்போன்னு. அதுக்குள்ள உன் வீட்டுக்காரி எங்கேயோ போயிட்டாரு. இந்த மாதிரி ஒரு கிருக்கார குடும்பத்தை நான் பார்த்ததே இல்லை. இல்ல இல்ல எல்லாம் ஓடியாங்க. என்னாச்சுக்கோ? இல்ல அது உமா வீட்டுக்காரன் தானே? ஆமாக்கோ, அவரே தான். என் வீட்டுக்காரா எங்க? இல்ல அந்த நிக்கம் போறது உன் வீட்டுக்காரன் தானே? ஐயோ, இது சாப்பிட்ட கசக்குமே. ஆமாக்கோ, அவரே தான். ஆமாடா உமா, உன் புருஷன் எதுக்கு கப்பி முத்து பறிச்சுக்கிட்டு இருக்கான்? பையனி இனி எதுவும் காய்க்க போறானா? கண்ணை முடிக்கிட்டு வாயில போட்டு கடிச்சு தின்னுறணும். இன்னோட அந்த ஆளு உமா கூட போய் சேர்ந்துடணும். என்னங்க, அத சாப்பிடாதீங்க. எனக்கு உமா சத்த மாதிரியே கேக்குது. என்னங்க, என்ன காரியம் பண்ண பாத்தியே? உமா, உனக்கு ஒன்னும் ஆகலையா? உனக்கு என்னாச்சும் ஏதாச்சும் பயந்து போய் நானும் உன் கூட சேர்ந்து செத்து போயிடலாம்னு நினைச்சேன். எங்க அதுக்கு நான் உயிரோட இருக்கிறேன் செத்துட்டேன்னு தெரியாமலே நீங்க சாவக்கு முடிவு பண்ணிட்டீங்களா? எனக்கு எதையும் தாங்கிக்கிற சக்தி இல்ல உமா. அதனாலதான் அந்த முடிவுக்கு வந்தேன். என்ன மன்னிச்சிருவோமா? எங்க அழாதீங்க. நீங்க அழுத எனக்கு கஷ்டமா இருக்குல்ல. இங்க பாரு உமா, உனக்கு இனிமே ஏதாவது வேணும்னா நீ என்கிட்ட கேளு. என்கிட்ட எங்க போனாலும் சொல்லிட்டு போ. இந்த மாதிரி சொல்லாம கொள்ளாம போவாத. சரிங்க, இனிமே எங்க போனாலும் உங்ககிட்ட நான் சொல்லிட்டு போறேங்க. எப்பா ஒரு வழியா உமா பிரச்சனை முடிஞ்சுது. ஆமா, அவிய கொஞ்ச நேரம் தனியா பேசிட்டு போட்டோம். வாங்க நம்ம போவோம். ஆமா, வாங்க வாங்க போவோம். எங்க அழாதீங்க, சின்ன பிள்ளை மாதிரி கண்ணை தொடங்க. சரிங்க, வாங்க போலாம். ஒரு நிமிஷம் இருமா, ஒரு முக்கியமான போன் பண்ண வேண்டியிருக்கு, பண்ணிட்டு வந்துடுறேன். என்ன போனுங்க? அது ஒண்ணும் இல்ல உமா, நீ செத்துட்டேன்னு நினைச்சு பாட சவப்பட்டின்னு எல்லாம் கொண்டு வர சொல்லிட்டேன். மேலதாளத்துக்குலாம் சொல்லிட்டேன். வெட்டியானுக்கும் காசுலாம் ஜிபேல அனுப்பி விட்டுட்டேன். அதெல்லாம் ரிஜெக்ட் பண்ணணும்ல. அதான் ஒரு முக்கியமான போன் இருக்கு, பண்ணிட்டு வந்துடுறேன். நீ போ. ஐயோ தொப்பிக்காரா, நீ எல்லாம் திருந்தே மாட்டல. வாடுறியோ? வாடு வாடு, காலை முறிச்சு விடி. கொஞ்ச நேரத்துல நமக்கு மரண பயத்தை காட்டிட்டான இந்த தொப்பிக்காரன். சொல்லு. எங்க
எங்க நீங்க தேடாண்டா இனிமே அந்த பையன் கிடைச்சிட்டான், சீக்கிரம் வாங்க. கிடைச்சிட்டானா? ரொம்ப சந்தோஷம். என்ன அந்த பையன் கிடைச்சிட்டானாமா? ஆமாண்ணே கிடைச்சிட்டானா, என் வீட்டு ஏடாண்டாமா. சரி நல்லதா போச்சு. ஆமா இப்ப நீங்க எங்க இருக்கீங்க? நாங்க இங்க படல கிட்ட தாங்க இருக்கோம், வாசல் பக்கம். நீங்களும் இங்க வந்துருங்க. சரி வாரோம். எங்க இருந்தானா அந்த பையன்? அதெல்லாம் கேட்கலண்ணே நான். எனக்கு இருக்க கோபத்துக்கு இப்ப அதெல்லாம் கேட்கற மாதிரி இல்லைண்ணா. சரி வாங்க போவோம். இங்க பாரு, நம்ம சாதாரண நிலைமையில இருந்து அவ்வளோ கேட்டோன்னு வையா, 1008 காரணம் சொல்லி சமாளிப்பாளுவே. நம்ம போட வேண்டியதை போட்டுட்டு கேட்கணும். அப்பதான் ஆளு நம்ம வழிக்கு வருவாளுவே. நான் சொல்லியது புரியுதா உனக்கு? புரியுதுண்ணே. இன்னைக்கு வேற வழி இல்லை. இன்னைக்கு நானும் வாரேன் உங்க கூட. புரியுதா? அதனால இப்ப எதுவும் வாயை திறக்காத. நம்ம மருந்தை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட போய் பேசுவோம். சரிண்ணே. சரி வாங்க இப்போ. என்ன இன்னைக்கு இவரு குரலே சரியில்லையே. எப்பயும் இவர் நம்மகிட்ட இப்படி பேச மாட்டார, இன்னைக்கு என்னன்னா கரடி உருமுறை மாதிரி பேசியாரு. ஒருவேளை இவருக்கு விஷயம் தெரிஞ்சிருக்குமோ? சச்சா தெரிஞ்சிருக்காது. இவர்கிட்ட போய் யார் சொல்லியிருப்பா? எல்லாரும் ஒன்னா தானே இருக்கோம், நமக்கு மனப்பிரமையா இருக்கும். சரி என்னலாம் சரசு தனியா பேசிட்டு இருந்த மாதிரி இருக்கு? ஐயா அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கோ. இந்தா ஐயா 2 பேரையும் வர சொல்லியிருக்கேன். இந்தா வாராவலாம். இந்த லவ் ஜோடிகள் அப்படியே பறந்துருச்சா? அந்த உமா வாரல. என்ன மறுபடியும் உமா மட்டும் வாரா? அவன் வீட்டுக்காரன் எங்க? ஆமாம் அந்தால காணுமே. இவ அடிச்சு வரட்டினாலா இல்லைன்னா அவரு இவளை அடிச்சு வரட்டினாரான்னு தெரியலையே. என்ன லட்சு எல்லாரும் என்னையும் அப்படி பாக்குறீங்க? புது லவ் ஜோடியில அதான் பார்க்கும். லவ் ஜோடியில் ஒரு பறவை வருது, இன்னொரு பறவையை காணுமேனு. ஆமாடா, எங்க போய் வீட்டுக்காரன்? அவரு வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. உன்னைய விட்டுட்டா போனவன் புருஷன். அதிசயமா இருக்க. தெரியல லட்சு, விட்டுட்டு போயிட்டாரு. சரி சேர்ந்தாப்புல உங்க கூட போலாமான்னு வந்தேன். சரசு எங்க அந்த பையன்? அவன் வீட்டுக்கு போயிட்டானாங்க. இந்த வந்துட்டேன். எங்க நீங்க எங்கதான் இருந்தீங்களாக்கும்? அந்த ஓடுனியே. போனேன், வேற ஒன்னையும் சேர்ந்தப்பல கையோட கூட்டு போயிடலாமான்னு வேற வந்துட்டேன். இதுதான் அந்த பிள்ளை புருஷனா? ஆமாண்ணே. என்னப்பா உன் பொண்டாட்டிய மன்னிச்சிட்டியோ? ஆமாண்ணே. வேற என்ன பண்றது? நம்ம பேச்சுலாம் எங்கன்னே எடுபடுது வீட்டுல. இந்தா கொஞ்சம் கோவப்பட்டதுக்கே இப்படி வந்து நிக்க வச்சுட்டா. வேற என்னத்தை செய்ய? அதுவும் சரிதான். சரிண்ணே. சரி நான் என் பொண்டாட்டியை கூப்பிட்டு வீட்டுக்கு போறேன். கையோட கூட்டிட்டு போப்பா. ஆமாண்ணே இந்த கூப்பிட்டு போறேன். உமா வா போலாம் வீட்டுக்கு. என்னங்க ஆம்புலன்ஸ்லாம் வருது? எங்க எங்க டெட் பாடி கிடக்கு? என்னது டெட் பாடியா? ஆமா சார், இந்த லொகேஷன்ல இருந்து தான் போன் வந்தது. இங்க கணத்துல ஒரு டெட் பாடி கிடக்குது, வந்து எடுத்துட்டு போங்கன்னு. எங்க இங்கெல்லாம் யாரும் சாவலங்க. உங்களுக்கு யாருங்க போன் பண்ணா? சார் யாரோ குப்புசாமின்னு தான் சார் கால் பண்ணாங்க. கணத்துல ஒரு டெட் பாடி கிடக்கு, லேடி டெட் பாடி வந்து தூக்கிட்டு போங்கன்னு. அட இது நம்ம தண்ணி வண்டி இல்ல? அட தண்ணி வண்டி குப்புசாமி கன்ஃபார்மே பண்ணிட்டாரோ? காப்பாத்த வாயான்னு போன் பண்ணுனா சரக்கு அடிச்சுட்டு மட்டை ஆயிட்டேன்னாரு. இப்படி தெளிவா போன் பண்ணிருக்காரு ஆம்புலன்ஸுக்குலாம். காலையில கரெக்டா ஒரு 11 மணிக்கு கூட கால் பண்ணாரு. ஒருத்தர் காலையில 11 மணிக்கு கணத்துல டெட் பாடி கிடக்குன்னு போன் பண்ணா மதியம் 12 மணிக்கு வாரிய. இல்ல சார் டெட் பாடின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. சரி எப்படி இருந்தாலும் பாடியை தூக்க மட்டும் தானே செய்யணும். போலீஸ் கீலீஸ்லாம் வந்து எல்லா வேலையும் முடிச்சிருக்கோம், தூக்கிட்டு போலாம் கரெக்டா இருக்கும்னு நினைச்சோம். எங்களுக்கு முன்னாடி போலீஸ்ல வந்து எல்லாம் தூக்கிட்டு போயிட்டா சார். எங்க எல்லாம் அமைதியா இருக்கு, நீங்க மட்டும் தான் நிக்கிய. போலீஸ் கீலீஸ் ஒன்னையும் காணும். இங்க ஒரு டெட் பாடி உள்ள நீங்க இதெல்லாம் எடுத்துக்கிட்டு போங்க. யாரோ உங்களுக்கு தெரியாம போன் பண்ணி சொல்லியிருப்பாவ. இல்ல சார் இந்த லொகேஷன்ல இருந்து தான் சார் போன் பண்ணிருந்தாங்க வர சொல்லி. யோ அதான் நாங்க இல்லைன்னு சொல்றோம்ல, சீக்கிரம் போங்க. இடத்த காலி பண்ணுங்க. கணத்துல உளுந்த பிள்ளைலாம் அப்பயே பொழைச்சிக்கிச்சு. சார் அப்ப யாரும் சாவலையா? யோ அதை தானே சொல்லிக்கிட்டு இருக்கேன். கிளம்பியா, இடத்த காலி பண்ணியா? சரி வா போலாம். இதுல ஒரு டெட் பாடி விழாமலா போகுது. ஐயோ தண்டபணி என்ன, இந்த வேலையை நீங்க தானே பார்த்தது? எம்மா அது நான் இல்ல, நீ என்னைய கோத்து விடாத. அது அந்த குப்புசாமி பண்ண வேலை. சரி வாங்கம்மா போலாம். போயிட்டு வரேங்கோ. சரிம்மா. அம்மா மணி 12 சோறு எனக்கு எப்போ தருவா? எங்க பாத்துக்கிட்டு தானே இருந்தீங்க? காலையில இருந்து அங்கே எங்கேயும் ஓடிக்கிட்டு தானே அலையேன். காலையில இருந்து நானும் பம்பரமா சுத்தியேன். எப்படி இப்படி மனசாச்சே இல்லாம சோறு கேட்கியே? நீ சுத்தியதெல்லாம் நானும் பாத்துக்கிட்டு தானே இருக்கேன். இன்னைக்கு மதிய சோறுலாம் நான் பொங்கிக்கிட்டு எருமே கொண்டுக்கிட்டு ஓடிட முடியாது. வேணா நான் வீட்டுக்கு போய் பொங்கி வைக்கேன். சாயங்காலமா சீக்கிரமா வந்து சாப்பிடுங்க. காலையில உள்ள கஞ்சியை குடிச்சீங்களா இல்லையா? அதெல்லாம் காலையில 9 மணிக்கே பசிச்சு குடிச்சாச்சு. சரி அப்போ சாயங்காலமா நேரமா வீட்டுக்கு வாங்க, நான் சோறு கறியெல்லாம் ஆக்கி வைக்கேன். சரி நான் வாரேன். தம்பியே நீ ஒன்னும் வருத்தப்படாத. சோறு கறி எல்லாமே நான் ஆக்கி தாரேன். தோட்டத்துல அவ்வளவு பொருளும் கிடக்கு, நம்ம பொங்கி சாப்பிடுவோம். சரி பொங்கி ஆக்கி சாப்பிட்டா சரிதான். சரி நாங்க வீட்டுக்கு போறோம். போ நான் வாரேன். லட்சுமி அக்கா வாங்க எல்லாம் போவோம். எனக்கு வந்த கோபத்துக்கு தூக்கி போட்டு மிதிச்சிருப்பேன். நீங்க அமைதியா இருந்து சொன்ன காரணத்துக்காண்டி தான் நான் இப்ப அமைதியா இருக்கேனே. இங்க பாரு தம்பியே, நம்ம அவசரப்பட்டு பொண்டாட்டி வெட்ட கோவப்பட்டோன்னு வை, இந்த மாதிரி தான் தெரியணும். நம்ம பொறுமையா இருந்து நம்ம காரியத்துல எப்படி சாதிக்கணுமோ அப்படி பேசி சாதிக்கணும். அதுக்கு சாதாரண மனுஷனா இருந்தேன்னா நம்ம பேச முடியாது. உள்ள ஒரு நெப்போலியனை இறக்குனாதான் நமக்கு வீரமே வரும்.
அப்ப நம்மள எந்த கொம்பனாலையும் அசைக்க முடியாது. இன்னைக்கு உனக்கு அந்த வீரனை இறக்கியும் பாரு. சரிண்ணே, வாங்க, பசிக்குது. ஃபர்ஸ்ட் சமைச்சு எதையாவது சாப்பிடுவோம். வா வா, இன்னைக்கு அண்ணன் என் கையால உனக்கு சமைச்சு தாரேன். இந்த பொம்பளைவெல்லாம் ஒன்னா இருக்க மதி, நம்ம ஆம்பளைவெல்லாம் சேர்ந்து ஒரு சங்கம் ஆரம்பிக்கணும். வருத்தப்படாத ஆண்கள் சங்கம்னு. அவ்வளோரையும் அந்த சங்கத்துல ஒண்ணு சேர்த்து இவ்வளவுக்கு நம்ம ஆட்டம் காமிக்கணும். இவ்வளோ ஒண்ணு கூடி நம்மள ஆட்டி வைக்காள்வல்ல, அதே போல நம்ம எல்லாம் ஒன்னா இருந்தாதான் இவ்வளோ ஆட்டி படைக்க முடியும். கண்டிப்பாண்ணே, அந்த வருத்தப்படாத ஆண்கள் சங்கத்துல நான் மெம்பர்னே. இனிமே பாரு நம்ம ஆட்டத்தை.